என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை. தேவரப்படுத்த போறோம், அஜித் குமார் படுத்த போறோம். அயோக்கிய பயிலா அடிச்சு மண்டையை உடச்சு விட்டுருவோம், தொலைச்சு விடுவோம். என்னது அஜித் குமாருக்கும் பசுமந்த் ஐயாவுக்கு என்ன சம்பந்தம்? அவன் நம்ம அவருடைய ரத்தமா உறவா சொந்தமா? அவன் மலையாளி, சொந்தமா அவன் மலையாளி, அவன் மலையாளி கொண்ட ஒரு மலையாளி. அவனுக்கு நீ கொண்டாடுற வேளாண் படம் வந்துச்சுன்னா அவன் சூடத்தை ஏத்துறான். அப்படியே சூடம் உடம்புல போட்டு எரிஞ்சு சாகும். அயோக்கிய நாய். என் தம்பி வந்தா துணை முதல்வர் ஆக்குவேன், 26 என் தம்பி வாரான். நான் என்னுடைய உச்சத்தை விட்டுவிட்டு, நான் அவ்வளவு வருமானத்தை விட்டுவிட்டு வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா? உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா. தம்பி எல்லாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் வலிமையா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம ஒரு ஆளே எழுத்து எல்லா பக்கமும் சட்டை செய்ய முடியல. அப்ப அவர் தான் இன்னும் கொஞ்சம் ஆதரவா இருக்கும். அதனால அவர் வரணும். அவருக்கு இன்னைக்கும் மதிப்பு இருக்கு. இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குற நடிகர் தமிழ்நாட்டில் அவர் தான் முதன்மையான நடிகர். உண்மையிலே பார்த்தா அவர் தான் இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார். 150 கோடி அவருக்கு சம்பளம், 30 கோடி வரி போனாலும் 120 கோடி அவர் கையில் இருக்கு. அதுல தம்பி விஜய் வரட்டும், வாழ்த்துறோம் தான் சொல்றேன். யாரோ வர்றாங்க, வரட்டுமே, அவரு விஜய் வரட்டுமே. ரஜினிகாந்த் ஆதரிக்கிறீங்களா? ரஜினிகாந்துக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. விஜய் என்னுடைய தம்பி. அவர் யாரையாரோ வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சா வரவேற்பேன். யார் வந்தாலும் வரக்கூடாது, நீ வரக்கூடாது. நான் தான் தமிழ் தாயின் மூத்த புள்ள. நாங்களாம் அமெரிக்காக்காரருக்கு பிறந்தோமா? நாங்களாம் அமெரிக்காக்காரனு பிறந்தோமா? யார் வந்தாலும் பயப்படாதீங்க, யார் வந்தாலும் வரவைங்க, வாங்கன்னு சொல்லுங்க. இப்ப ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்குப்பா, இது ஒரு அரசியல் ஓட்டப்பந்தயமாவே எடுத்துங்களேன். எல்லாரும் வந்து ஓடி ஒருத்தர் போய் ஜெயிக்கிறவர் தான் சரியான ஆம்பளை. யாருமே ஓடவே கூடாது, நான் மட்டும் தான் ஓடி போய் ஜெயிப்பேன். அது என்ன இது? நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. இல்லைன்னா ஒரே வீட்டுல 15 வருஷமா இருந்துகிட்டு அந்த குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு தின்னுக்கிட்டு வாழ முடியுமா? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். பாஸ், நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது பாஸ். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ்.